ஹாய், எல்லாரும் வந்துட்டிங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து April 14 கடகடன்னு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா ஆரம்பித்து 11 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த ஸ்கீமை எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, April 2015 வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வந்து 11 வருஷம் ஆச்சு. இது யாருக்கு கீழே லான்ச் ஆச்சு அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே தான் லான்ச் ஆச்சு. ஸோ இவங்களோட தீமு, இவங்களோட ஃபோக்கஸே என்ன அப்படின்னா, ஃபண்ட் த அன்ஃபண்டட். யாரால ஒரு ப்ராப்பரான லோன் வாங்க முடியாது, யாரால ஒரு பெரிய சைஸ் லோன் வாங்க முடியாது, அவங்களாம் கொடுத்து லோன் கொடுக்குறது. ஸோ எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 10 lakh வரை கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இன்னும் வந்து பெட்டரான எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும், இன்னும் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வரணும் அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஸ்கீம். ஸோ இது வந்து அஃபிஷியலாக என்ன போர்ட்டல் வழியாக மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, உதயமித்ரா போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வழியாகவும் அதுக்கப்புறம் ஒரு சில பேங்கிங் ஆப்ஸ் வழியாகவும் இதை வந்து எல்லாமே பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது எக்ஸ்பெஷலி எதுக்கு அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன சின்ன செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு மணி வேணும், பட் அஃபிஷியலாக வந்து நிறையா திங்ஸ்னால தரமாட்டாங்க அப்படின்றவங்க இந்த ஸ்கீம் கீழே வந்து ஒரு லோன் அவைல் பண்ணிக்கலாம். 10 லட்சம் வரைக்கும் லோன் வந்து கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது போயிடலாமா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்கில் அவுட்கம் ஃபண்ட் SOF ஃபண்ட் இனிஷியேட்டட் அப்படின்றது நியூஸ். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ ஸ்கீம் கொண்டு வராங்க. ஸோ அந்த ஸ்கீம் வந்து யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ் வந்து லான்ச் பண்ணுது. ஸோ அதை யார் லான்ச் பண்ணுறேன்னா, அதோட யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் தான் லான்ச் பண்ணுறாரு. ஸோ அவர் பேர் என்ன அப்படின்னா ஜெயந்த் சௌத்ரி. பேர் நல்லா இருக்குல்ல? இவர் தான் அதை வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா, ஸ்கில் அவுட்கம் ஃபண்ட் இனிஷியேட்டிவ் எங்கே வச்சு லான்ச் பண்ணுறாருன்னா நியூடெல்லியில். ஸோ இதில் என்ன அப்படின்னா, லோ இன்கம் பேக்ரவுண்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்துறது. ஸோ இது வந்து டிமாண்ட் ட்ரைவனா இல்லை எம்ப்ளாயருக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படும், ஒரு ஒரு லோ பேக்ரவுண்ட் இன்கம்லேருந்து வர பையன் என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் படித்தா ஒரு பெரிய பெரிய செக்டார்க்குள்ளே போகலாம் அப்படின்றத வந்து பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இதோட மொத்த கொள்கையே என்ன அப்படின்னா, உண்மையிலேயே லோ இன்கம் பேக்ரவுண்டில் இருக்கவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு 3 மாதமோ 6 மாதமோ டிப்பிக்கலான ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள நல்ல செக்டாரில் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் 2 இதுலேயுமே வந்து ஒரு நல்ல பொசிஷனில் கொண்டு வரக்கிறது தான் இந்த ஸ்கீம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆரோக்கியவன் நேற்றே படித்தது தான். ஹைவே ஃபுல்லாக, இந்தியாவோட ஹைவே ஃபுல்லாக நல்ல நல்ல மெடிசினல் வேல்யூஸ் இருக்க பிளான்ட் எல்லாம் நட்டு வச்சு அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ மெடிசினல் பிளான்ஸாக பார்த்துட்டு போகலாம். எதுக்குன்னா எனக்கு தெரியாதுப்பா. கேட்டால் பயோடைவர்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம். ஃபைன். ஸோ அப்படி தான் நான் நியூஸில் படித்தேன். நானும் உங்களுக்கு அதை சொல்கிறேன். நம்ம இதில் என்ன படிக்க வேண்டியதுன்னா, இது யார் யாரெல்லாம் பண்ணுறா. ஸோ பண்ணுறாங்க யார் யார் அப்படின்னா, ஹைவேல மரம் நடுறதுனால நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் இவங்க யார் கீழே வருவாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே கீழே வருவாங்க. ஸோ இவங்களும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் என்விரான்மெண்டல் கிளைமேட் சேஞ்ச் அவங்க 2 பேரும் சேர்ந்து அதை வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த ஆரோக்கியவன் ஹெல்த் ஃபாரஸ்ட் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக வந்து 11 ஸ்டேட்டில் வந்து நடக்க போகுது. எத்தனை? 11 ஸ்டேட்டு. அது யார் யாருன்னா, மத்திய பிரதேஷ், ஹரியானா, டெல்லி, ஆந்திர பிரதேஷ், குஜராத், கர்நாடகா, ஒடிசா, தமிழ்நாடு, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா அண்ட் சத்தீஸ்கர். ஸோ இந்த 11 ஸ்டேட்டில் வந்து நடக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? CCEA இவங்க யார் அப்படின்னா, கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த அருணாச்சல் பிரதேஷில் 2 பெரிய மெகா ஹைட்ரோ பவர் பிளான்ஸை வந்து லான்ச் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸை வந்து லான்ச் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த CCCAவோட சேர்மேன் இல்லைன்னா சேர்பர்சன் யார் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஓகேவா? ஸோ இந்த மெகா ப்ராஜெக்ட்ஸ் எங்கெங்கே இருக்க போதுன்னா 2 இடத்துல இருக்க போது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னா, அஜாவ், கம்லி, தாடி அண்ட் குமி. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ஸில் தான் இது இருக்க போது. இது வந்து 2 ப்ராஜெக்ட்ஸு. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1200 மெகாவாட்ஸ் கலை டு HEP ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து 1720 மெகாவாட் கமலா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஸோ இந்த 2 ப்ராஜெக்டை தான் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படி சொல்லி வந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து க்ரீன் சிக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2க்கும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா 40,175.33 crores. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பார்க்கலாமா?
ஒரு 2 மேஜர் லேப்ஸை வந்து வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒன்று வந்து செஸ்மாலஜிக்கல் அப்சர்வேட்டரி. செஸ்மாலஜிக்கல் அப்படின்னா நிலநடுக்கத்தெல்லாம் கணிக்கக்கூடிய, இல்லை நிலநடுக்கத்தை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய, அது ரிலேட்டடான திங்ஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு லேப் தான் இந்த செஸ்மாலஜிக்கல் அப்சர்வேட்டரி. அப்புறம் வந்து டாப்ளர் வெதர் ரேடார். ஸோ இவன் என்ன அப்படின்னா விண்டோட ஸ்பீட் எவ்வளோ, அது என்ன மாதிரி இருக்குன்ற வெதரை சொல்கிற ஒரு ரேடார். ஸோ யார் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிதேந்திர சிங். ஜிதேந்திர சிங் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ். ஓகேவா? ஸோ அவர் தான் இதை வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸோ என்ன லேபு, இந்த செஸ்மாலஜிக்கல் லேப் எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா கிட்ஸ்பர் அப்படின்ற இடத்துலையும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டோப்ளர் வெதர் ரேடாரை வந்து ஜம்மு காஷ்மீரோட டோடா அப்படின்ற இடத்துலையும் வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே பெர்மனெண்ட்டாக இருக்க போது இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா மிஷன் மாசம் ஃப்ரேம்வொர்க்கு கீழே வரும். ஸோ இது என்ன மிஷன் மாசம் அப்படின்னா இது வெதர் எப்படியெல்லாம் இருக்கும், ஸோ பீப்புளை வந்து வெதர் ரெடியாக இருக்க வைக்கணும். ஸோ இதெல்லாம் வரும் வராதுன்னு நம்ம நேச்சரை பொறுத்தளவு சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான டிவைசஸ் அங்கங்கே வச்சு எப்படி வரலாம், என்ன நடக்கலாம்னு ப்ரிடிக்ட் பண்ணலாம். அண்ட் இதை வச்சு நம்ம வந்து நம்ம பீப்புளை ப்ரொடெக்டும் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இதை வந்து யார் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை வந்து செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. யார்? நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். என்ன வேலை தெரியுமா? ரெப்டைல்ஸை ஒரு ரிவருக்கு அனுப்புகிற வேலை. ஸோ என்ன அப்படின்னா இப்போதைக்கு இந்தியா பங்களாதேஷ் பார்டர்ஸில் இன்னும் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷனை வந்து தடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு என்ன வழி அப்படின்னா அது ஒரு ரிவர் ஏரியா, ஸோ ரிவரைன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் அது ஒரு மார்ஷியல் சொல்லுவாங்கள்ல, மார்ஷி கேப்ஸ் அப்படின்னா சதுப்பு நில ஏரியா. ஸோ அங்கே போய் நம்ம கார்ட்ஸ் எல்லாம் அனுப்பி கொஞ்சம் கஷ்டம். என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக முதல்ல இறக்கலாம், அவ்வளோதாங்க பிளானு. ஸோ லோக்கலைஸ்டு ரெப்டைல்ஸ். ஸோ முதல்ல இல்லை, அவங்க சொல்லியிருக்க ஒரு சில ரெப்டைல்ஸை வந்து இந்த ரிவரைன்லையும் மார்ஷி கேப்ஸ் அதாவது சதுப்பு நிலக்காடுகள் அந்த மாதிரி பிளேசஸ்லையும் உள்ளே இறக்கிட்டோம் அப்படின்னா லீகலாக இன்ஃபில்ட்ரேஷனை ப்ரிவெண்ட் பண்ணலாம். எப்படி செம்மையாக களத்தில் இறங்காமலே கேமை வின் பண்ணுறாங்க. ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு குவாண்டம் டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அமராவதியிலையும் அண்ட் மெஹதா தவஸ் தான் இந்த குவாண்டம் டெஸ்ட்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது எது கூட கோயின்சைட் பண்ணி அப்படின்னா வேர்ல்டு குவாண்டம் டே கோயின்சைட் பண்ணி வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது யார் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் அதுக்கப்புறம் சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸும் சேர்ந்து வந்து இந்த வேலையை பார்க்குறாங்க. எந்த இடத்துலன்னு பார்த்துட்டோம், அமராவதியில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில். ஸோ என்னைக்கு அப்படின்னா April 14, 2026 இன்னைக்கு தான். ஓகேவா? ஓகே. ஸோ எங்கே? அமராவதி, ஆந்திர பிரதேஷ். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அமராவதி குவாண்டம் வேலி அப்படின்ற ஒன்றை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தெலுங்கானா கெட் அப்ரூவல் ஃபார் 2 ஏர்போர்ட்ஸ். ஸோ தெலுங்கானாவில் என்ன அப்படின்னா ஒரு 2 ஏர்போர்ட் புதுசாக வர்றதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். இன்னும் 2 ஏர்போர்ட் தானே வச்சுக்கோ அப்படி சொல்லி தெலுங்கானா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 ஏர்போர்ட் எங்கே இருக்க போகுது அப்படின்னா வாரங்கால்லையும் அடிலாபாட்லேயும் இருக்க போகுது. ஸோ வாரங்காடு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து சிவிலியன்ஸ் பர்பஸ்க்காண்டி மட்டுமே. ஸோ அடிலாபாட் வந்து 2 பர்பஸுமே, போத் வந்து லோக்கல் காண்டியும் அதுக்கப்புறம் வந்து ஆர்மடு பீப்புளோட ட்ரைனிங்காண்டியும் இருக்க போகுது. ஓகேவா? ஓகே. ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்க போகுது அப்படின்னா இப்போலாம் ஏர்போர்ட்ஸ் வந்து எங்கே நீங்கள் பார்ப்பீங்க, Tier 1 சிட்டிஸ். ஸோ Tier 2, Tier 3 சிட்டிஸ்லையும் ஏர்போர்ட்ஸ் வரணும், ஏர் கனெக்டிவிட்டி வரணுன்றதுக்காண்டின ஒரு ஃபுட் பிரிண்ட் ஸ்டெப்பாக வந்து இதை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எக்கோ சென்சிட்டிவ் ஏரியா ப்ரப்போஸ்டு அரவுண்ட் காலி டைகர் ரிசர்வ். ஸோ முதல்ல இந்த காலி டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவன் உத்தர கன்னடா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ கர்நாடகாவில் இருக்க உத்தர கன்னடா டிஸ்ட்ரிக்டில் வந்து காலி டைகர் ரிசர்வ் இருக்குது. இது ஸ்டாட்டிக். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு ஒரு பிளானை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசர்வை சுற்றி ஒரு 663.32 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எக்கோ சென்சிட்டிவ் ஜோனை வந்து
ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா மக்களை விலங்குகள்கிட்டருந்தும் விலங்குகளை மக்கள்கிட்டருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மியூச்சுவல், நீயும் தாண்டி வர மாட்டேன் நானும் தாண்டி உள்ளே போகக்கூடாது அந்த மாதிரி. ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இது எதுக்கு அப்படின்னா ஹியூமனையும் கமர்ஷியல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸையும் ஒரு அனிமல் ரிலேட்டட் சென்டர்கிட்டேருந்து பிரிக்க. ஸோ வெஸ்டர்ன் கார்ட்ஸில் உள்ள எக்காலஜிக்கல் ஃப்ரெஜைலை வந்து கண்ட்ரோல் பண்ண. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? இந்தியா அர்ஜென்டினா. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு பெரிய மைல்ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா இந்தியாவில் உள்ள ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். யார் யார்? ஸோ அந்த ஜாயிண்ட் வெஞ்சருக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் என்ன அப்படின்னா கஞ்சி பிதேஷ் இந்தியா லிமிடெட். ஸோ கபில். ஸோ இதுதான் அந்த ஜாயிண்ட் வெஞ்சர். இதில் யார் யாரெல்லாம் வருவான்னா NALCO, HCL, MECL. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கபில். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அர்ஜென்டினா கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு முடிச்சிருக்காங்க. அர்ஜென்டினாவோட கேட்டாமரா ப்ரொவின்ஸ் கூட. ஓகேவா? ஸோ அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நாங்களும் 5 பிரைன் பேஸ்டு லித்தியம் பிளாக்ஸை அவங்களோட ஏரியாவில் வச்சுக்கிறோம் அப்படின்றதுக்கு தான். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைன். அடுத்து பேங்கிங் பார்ப்போமா? RBI ப்ரப்போசஸ் நியூ சேஃப்கார்ட் டு கிரப் டிஜிட்டல் ஃப்ராட்ஸ். என்னதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் எப்போ வந்துச்சோ அப்போல்லாம் இந்த டிஜிட்டல் ஸ்கேம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் நீங்கள் கண்ணில் பார்க்காம இவங்க தான் இல்லாமல் ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாமல் நீங்கள் ஒரு பர்சனுக்கு மணியை சென்ட் பண்ணுறோம். ஸோ அது எதர் கரெக்டாகவும் இருக்கலாம் இல்லை ஸ்கேமாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் இப்போ நிறையா போயிட்டு இருக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு RBI சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருமே நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ RBI இறங்கி ஒரு புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து புது சேஃப்கார்ட்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் எக்கோசிஸ்டம்ஸை வந்து இன்னும் வந்து பெட்டர் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறையா நியூ ரூல்ஸ், அதாவது சேஃப்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா வந்து இன்னும் செக்யூரிட்டியை வந்து டைட்டன் பண்ணணும், வல்னரபிலிட்டியை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே RBI புது புது திங்ஸாக கொண்டு வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் UPI வந்து இந்தியாவில் வந்து ஒரு 10 வருஷம் ஆக போகுது. ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 10வது வருஷம் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுது. எதுக்குப்பா அப்படின்னா நாங்கள் UPI லான்ச் பண்ணி 10 வருஷம் ஆயிடுச்சு. UPI அப்படின்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இது இந்தியாவில் லான்ச் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஸோ எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2016 லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து 2026 ஆயிடுச்சு. அப்போ 10 வருஷம். ஸோ இதில் வந்து மொத்தம் இது வரைக்கும் எவ்வளோ பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா 691 பேங்க்ஸ் வந்து UPIயில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ இதில் வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸும் அடங்கும். ஸோ இது வந்து இத்தனை பேங்க்ஸ் இருக்குல்ல, இது இந்தியாவில் மட்டும் இல்லை, இன்னும் 8 கண்ட்ரிலையும் இந்தியாவோட நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட UPI வந்து ஒர்க் ஆகுது. எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸு, கட்டாரு, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கூட பேச்சுவார்த்தை நடந்தாங்க. ஸோ மொத்தமாக வேர்ல்டு வைடில் பார்த்தா ஒரு 8 கண்ட்ரியில் வந்து UPI வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் RBI வந்து மறுபடியும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ ரிவைசஸ் ரூல்ஸ் ஃபார் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் அப்பர் லேயர் கிளாசிஃபிகேஷன். ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸோட அப்பர் லேயருக்கு புது ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பேராமெட்ரிக் மாடலை வந்து புதுசாக ஏதாச்சும் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிங்கிள் அப்சல்யூட் அசெட் த்ரெஷ்ஹோல்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஓகே இதுக்கு முன்னாடி பேராமெட்ரிக் ஸ்கோரிங்கில் ஒரு மாடல் வச்சு இவங்களாம் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிலே அப்பர் லேயர் ரீசன் சொன்னேன் இல்லை, இப்போ அதுக்கு வேறு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுபடி தான் இனிமேல் வந்து அப்பர் லேயர் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் HRRL ரிஃபைனரியோட எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யார் அப்படின்னா யூனியன் கேபினட். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், ராஜஸ்தான் ரிஃபைனரி லிமிட்ஸை வந்து இன்னும் வந்து அவங்களுக்கான அமௌண்ட் ஈக்விட்டியை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மேசிவ் ஈக்விட்டி இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னா அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான மணி கொடுக்குறது. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 19,600 crores. சரி, அதுக்கடுத்து NBBL onboards Access Bank to Banking Connect platform.
ஸோ என்பிபிஎல் அப்படின்றது யார் அப்படின்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பாரத் பில்பே லிமிடெட். ஸோ இவங்க தான் யார் அப்படின்னா என்பிபிஎல். ஸோ அவங்க கூட வந்து நிறைய பேங்க்ஸ் எல்லாம் கொலாபரேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி புதுசாக அவங்க கூட கொலாபரேட் பண்ணுறதுக்கு ஒரு பேங்க் உள்ள வருது. அவன் தான் யார் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க். ஓகேவா? ஸோ இது மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட மெர்ச்சன்ஸை வந்து இன்னும் பெட்டராக போகிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ட்ராக்ஸன் இந்தியா டெக் ஆனுவல் ஃபண்டிங் ரிப்போர்ட் வந்து வந்துருச்சு. ஸோ குளோபலாக வந்து டெக் ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு டெக்ஸுக்கு வந்து எவ்வளோ ஃபண்டிங் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த ரிப்போர்ட் தான் இது. ஸோ இதில் வந்து இந்தியா வந்து என்ன இருக்குது அப்படின்னா 4th largest குளோபல் ஃபண்டிங் இன் டெக் ஃபண்டிங். ஸோ ஒரு டெக் பேஸ்டு ஸ்டார்ட் அப்க்கு ஃபண்ட் பண்ணுறது, இதில் டெக்னாலஜிக்கு ஃபண்ட் பண்ணுறதுல இந்தியா வந்து குளோபலி 4வது பிளேஸில் இருக்குது ஃபர்ஸ்ட்லேருந்து. ஓகே, ஸோ இது வரைக்கும் எவ்வளோ ஃபண்ட் பண்ணியிருக்கோமா இந்த ஃபினான்ஷியல் இயர் 26 மட்டும் $11.7 பில்லியன் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பெங்களூரு தான் வந்து டாப்பாக இருக்குது டொமஸ்டிக் ரேங்கிங். ஸோ இது வந்து வேர்ல்டு லெவலில் பார்த்தா இந்தியா 4th. இந்தியாவுக்குள்ளே யார் ஃபர்ஸ்ட்னு பார்த்தா பெங்களூரு ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? ஸோ நேஷ்னல் ஃபண்டிங்கில் மொத்தமாக வந்து டெக் ஃபண்டிங்கில் 33% யார் வச்சுருக்கா? நம்ம பெங்களூர் தான் வச்சுருக்கு. ரைட். ஸோ அதுக்கப்புறம் நித்தி ஆயோக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட சிஇஓ, நித்தி ஆயோக்கோட சிஇஓ. அவங்க யார்? நிதி சிப்பர். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு? நியூ டெல்லியில் வச்சு. அந்த ரிப்போர்ட்டுக்கு ஒரு டைட்டில் கொடுப்பாங்களே, அது என்ன அப்படின்னா ஃப்ரம் பாரோவர்ஸ் டு பில்டர்ஸ் உமன்ஸ் அண்ட் இந்தியா எவால்விங் கிரெடிட் மார்க்கெட். ஸோ உமன்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் கொஞ்சம் காசு இருந்தால் கொடுத்தீங்கன்னா எனக்கு வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கி பண்ணுறதுல ஆரம்பிச்சு என்ன வேணுமோ கேளு நான் தரேன் அப்படின்ற அளவுக்கு நிறைய வளர்ந்துட்டாங்க. ஃபைன், இது கர்வமாலாம் சொல்லுவாங்க, கண்டென்ட் இப்படி தான் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இதை இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஃப்ரம் பாரோவர்ஸ் டு பில்டர்ஸ், ஸோ உமன் அண்ட் இந்தியா எவால்விங் கிரெடிட் மார்க்கெட். ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம நிதி சிப்பர். அவங்க தான் நிதி ஆயோகோட சிஓ. அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஃபீமேலோட ஃபினான்ஷியல் பார்ட்டிசிபேஷன் வந்து சொல்லுது. ஸோ மேசிவ் கிரெடிட் போர்ட்ஃபோலியோ வந்து உமன் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவோட டோட்டல் கிரெடிட் சிஸ்டத்தில் ஒரு 26% உமன்ஸ் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இதே இது லட்சக்கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு 76 லட்சம் கோடியை வந்து உமன்ஸ் வச்சுருக்காங்களாம். ஃபைன், என்கிட்டலாம் 1 கோடி இல்லை, இனியோ மொத்தமாக சேர்ந்து இவ்வளோ வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து கடைசி 9 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 4.8 ஃபோல்ட் ரைஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா எஃப்ஐயு இந்தியா அப்புறம் I4C. ஸோ இவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தலாம். முதல்ல எஃப்ஐயு இந்தியானா ஃபினான்ஷியல் இன்டெலெக்சுவல் யூனிட் ஆஃப் இந்தியா தான் எஃப்ஐயு இண்டு. ஸோ இவங்களும் I4Cனா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சுப்பா பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் நியூ டெல்லியில் தான், வழக்கம் போல் நியூ டெல்லியில் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா 2 பேரும் அவங்களோட டேட்டாஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இது மூலயமா வந்து எங்கே வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் ஃப்ராடுலன்ஸ் நடக்குது, மோஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் எங்கே நடக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் பிட்வீன் தீஸ் 2 பீப்புள்ஸாக இருக்க போகுது. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆள் போன வருஷம் இது வரைக்கும் இந்த இயர் போயிட்டுருக்கு, எவ்வளோ ஏப்ரல் 2026 வரைக்கும் தான் போயிருக்கோம். ஒருவேளை இந்த இயர் லாஸ்ட் வரைக்கும் போனோன்னா ஆவரேஜாக நம்ம எவ்வளோ லூஸ் பண்ணுவோம் தெரியுமா? 1.2 lakh crores வந்து ஃபினான்ஷியல் கிரைம்ஸில் வந்து லூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணோன்னா நமக்குள்ளே ஒரு இன்ஃபர்மேஷனை நான் வச்சு உனக்கு சொல்லாமல் என்ன அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மியூச்சுவலாக ரியல் டைமில் டேட்டா ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 16th சவுத் ஏஷியா கான்ஃபரன்ஸ் 2026 வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து யார் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா மனோகர் பரிக்கர் இன்ஸ்டியூட் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டியூட் வந்து யாருக்கு அப்படின்னா டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் பேஸ் பண்ண இன்ஸ்டியூட். ஸோ இதை ஃபுல்லாக சொல்லணும்னா மனோகர் பரிக்கர் இன்ஸ்டியூட் ஃபார் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் அண்ட் அனாலிசிஸ். ஸோ இவங்க தான் வந்து சவுத் ஏஷியா கான்ஃபரன்ஸ் 2026 16வது வந்து கான்ஃபரன்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் தான் நடந்திருக்கு. ரைட். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்காலர்ஸ், டிஃபென்ஸ் அனாலிஸ்ட், இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன்னா அதுக்கு ஒரு தீமும் இருக்கும்ல, ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ரீகனெக்டிங் ஹிஸ்ட்ரி கல்ச்சரல் டிப்ளமேசி இன் சவுத் ஏஷியா. ஸோ அதுதான் இதோட தீம். ஃபைனா. ஸோ அதுக்கப்புறம் டிஃபென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் ஒன்று போயிட்டுருக்கு. எங்கே அப்படின்னா ஈஜிப்டில். ஸோ அதோட பேர் கூட என்ன அப்படின்னா Cyclone 4. ஸோ அது லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்புறாங்க. ஃபைனலைஸ்டு தேர் ஏர் டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அங்கேருந்து வந்து அது வந்து ஒரு பைலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ் மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆஃப்ரிக்கன் ரீஜியன் கண்ட்ரீஸில் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஈஜிப்டும் வருவாங்க. அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இந்தியா வந்து ரிட்டர்ன் வருது. இந்தியன் பீப்புள் வந்து ரிட்டர்ன் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கீக்கோவில் ஒரு புது ஸ்பீசிஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ கீக்கோ அப்படின்னா வந்து இவன் வந்து ஒரு பள்ளி மாதிரியும் இல்லாமல் ஓனான் மாதிரியும் இல்லாமல் அப்படி சொல்லலாம். ஸோ இவன் வந்து வீட்டு பள்ளி கிடையாது. இவன் ஒரு வகையான மரப்பள்ளியும் இல்லாமல் வீட்டு பள்ளியும் இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் ஓனா மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து ஒரு புது வெரைட்டியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட். ஸோ இது எங்கே வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நம்ம அஸ்ஸாமில் தான். ஏன்னா நார்த் ஈஸ்டில் தானே நிறையா ஒரு மாதிரி டென்ஸ்டான ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட். ஸோ இவன் என்ன அப்படின்னா பென்டோடு கீக்கோ. ஓகேவா. ஸோ இவனுக்கு ஒரு பேர் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட்டோடாக்டிலியஸ் ரைமனோசிஸ். ஓகேவா. ஸோ இவனை வந்து எங்கே வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அஸ்ஸாமோட கொக்ராஜ்ஹர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ரைமோனா நேஷ்னல் பார்க்கில் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து முக்கியமாக 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா இவன் ஒரு கீக்கோ ஸ்பீசிஸ். எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அஸ்ஸாமில் உள்ள நேஷ்னல் பார்க்கு. அதோட பேர் என்னென்னா ரொமானியா நேஷ்னல் பார்க். அது எங்கே இருக்குது அப்படின்னா கொக்ராஜ்ஹர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது அஸ்ஸாமில். ஓகேவா. ஸோ இது வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச்சை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா இந்தியன் ஹெர்பட்டாலஜிஸ்ட் வந்து ரிசர்ச்சை நடத்தியிருக்காங்க. அதில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம், இந்த ஹெர்பட்டாலஜிஸ்ட்னால் என்ன? ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க எதை பற்றி படிப்பாங்க அப்படின்னா ஆம்ஃபிபியன்ஸை பற்றி படிப்பாங்க, ரெப்டைல்ஸை பற்றி படிப்பாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்து பார்த்துக்கலாமா. ஸோ இது ஆல்ரெடி பார்த்ததா உமன்ஸோட கிரெடிட் மார்க்கெட்டை பற்றி நிதிஷ் சிப்பர் வந்து ரிப்போர்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிதிஷ் சிப்பர் யார் அப்படின்னா CEO ஆஃப் நிதி ஆயோக். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பாரத ரத்னா டாக்டர் BR அம்பேத்கரோட கமமரேஷன் டே. ஓகேவா. பிறந்த நாள் இன்னைக்கு. ஸோ என்னைக்கு அப்படின்னா April 14 அம்பேத்கர் ஜெயந்தி. ஓகேவா. ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் புக்குன்னு பார்த்தா ட்ரையல் பை வாட்டர் ஹிந்துஸ் பேசின் அண்ட் இந்தியன் பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னா சின்ஹா. ஸோ அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னா பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா. ஓகேவா. ஸோ சம்டைம்ஸில் வந்து இட் இஸ் ரிட்டன் பை அப்படின்னு போடுவாங்க, சம்டைம்ஸ் இதை ஆத்தர்டு பைன்னு போடுவாங்க. ஸோ ஆத்தர்டுக்கும் ரிட்டன்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆத்தர்டு மீன்ஸ் ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி எழுதுகிறவங்க. லைக் நீங்கள் புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே புக்கு. இப்போ நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ எனக்கு டிஎஸ்பி புக்கே வந்து ஃபாரின் ஆத்தரில் வரும், லோக்கல் ஆத்தரில் வரும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆத்தரில் வரும். ஆனால் கான்செப்ட் என்னென்னா டிஎஸ்பி டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கை பற்றி அந்த புக்கில் படிக்க போகிறோம். அதுதான் இங்கேயும். ஸோ ஆத்தர் அப்படின்னா ஒரு கான்செப்டில் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அது ஆத்தர்டு பை அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ரிட்டன் அப்படின்னா இப்போ ஒரு கதை புக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த புக் வந்து ஒருத்தர் தான் எழுதியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து ரோட் வெல் ட்ராவல்னு ஒரு புக் பார்த்துருப்போம். ஸோ அந்த புக்கை பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரிட்டன்டு பை அப்படி எழுதியிருக்கோம். ஸோ ரிட்டன்டு பை அப்படின்னா அந்த பர்சன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஹேண்டில் பண்ணதையோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டோரியவோ அவங்க கம்ப்ளீட்டாக எழுதுறது. ஓகேவா. ஸோ இப்போ பயோகிராஃபி எல்லாமே எழுதுறது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எழுதுறாங்க அப்படின்னா அவுட் ஆஃப் தேர் மைண்ட் அவங்களோட கற்பனையாவோ இல்லை நடந்ததையோ எழுதுறாங்கன்னா அது ரிட்டன் பை. ஆனால் ஒரு டாபிக் எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி எழுதுறாங்க, அது ஒரு கண்டென்ட்டாக கொடுக்குறாங்கன்னா அது ஆத்தர்டு பை. ஸோ இது வந்து ஒரிஜினலாக இருக்கும். இதுவும் ஒரிஜினல் தான், ஆனால் இதில் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தலாம். April 14 இன்னைக்கு வந்து அம்பேத்கர் ஜெயந்தி. ஸோ இது வந்து 135வது பிறந்தநாள். ஓகேவா, அம்பேத்கரோடது. ஃபைன். ஸோ இதை வந்து நேஷ்னல் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து இதை வந்து சமத்துவ நாள்
ஈக்விட்டி டே அப்படி சொல்லி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரைட். அதுக்கப்புறம் இன்னைக்கு அப்படி என்ன அப்படின்னா வேர்ல்டு குவாண்டம் டே April 14. ஸோ இதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமராவதியில் இன்னைக்கு கோயின்சைட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு குவாண்டம் டெஸ்ட் ஃபெசிலிட்டியை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோலார் கேலண்டர். நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து சோலார் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது சன்னோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு. ஓகேவா? ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புத்தாண்டு இது வந்து சோலார் நியூ இயரை கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன இது பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக சோலார் நியூ இயராகவும் செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலாகவும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. தமிழ்நாடை பொறுத்தளவு தமிழ் புத்தாண்டு நியூ இயராக இருக்கும். ஸோ புத்தாண்டு. இதே இது கேரளாவை பார்த்தீங்க அப்படின்னா விஷுன்னும், அஸ்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா போகன் பிகு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப், அப்புறம் இன்னும் சில நார்த் இந்தியாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனோட பேர் பைசக்தி அப்படின்னும் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ட்ரக்கு. ஸோ அவன் பேர் என்ன அப்படின்னா கெட்ருடா. ஸோ பெம்பொர்ல்ஸாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆன்டிபாடி ட்ரக்கு. ஸோ இது வந்து எது கொடுப்பாங்க அப்படின்னா இம்யூனோதெரபியை வந்து இன்னும் எஃபெக்டிவ் ஆக. ஸோ இது வந்து யார் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னா மெர்க் அண்ட் கோ தான் வந்து டெவலப் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவில் ஒரு ஹெல்த் கேரில் ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பேசணும் அப்படின்னா அது இவன் தான். ஸோ இதோட ப்ரைஸிங்கை பற்றி இதோட திங்ஸை பற்றியெல்லாம் இப்போதைக்கு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரக் வந்து எது மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ணுது எந்த ஏரியாவில் அப்படின்னா கேன்சர் இம்யூனோதெரபிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுது அப்படின்னா கரெக்டாக ஐடென்டிஃபை அண்ட் டெஸ்ட்ராய் கேன்சரஸ் செல்ஸை. ஸோ கேன்சரல் செல்ஸை ஐடென்டிஃபை பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்குது. கரெக்டாக வேலை பண்ணுது. பட் என்ன அப்படின்னா இதோட காஸ்ட்டு அண்ட் இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் வந்து இன்னும் டிஸ்கஷனில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கடற்கடன்னு முடிஞ்சிருச்சுன்னு நம்புகிறேன். பட் 27 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, எனிஹாவ் அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அன்னன்னைக்கு படிச்சிருங்க. அதான் ஃபைனலாக ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பாய், டேக் கேர்.